நேற்று நைட்டு ஒரு எமர்ஜென்சி காலில் மதுரையிலேருந்து வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பீகிள் டாக் வந்து குட்டி போட முடியலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. நான் உடனே மதுரை லைக்கா டீமை காண்டாக்ட் பண்ணி டாக்டர் ஸ்வேதாவை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி குட்டி போட முடியாமல் ஒரு டாக் இருக்குது வர சொல்கிறேன்னு சொல்லி நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்தாங்க. வந்து பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பப்பியோட ஃபீட்டலோட ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்னொன்று வந்து நல்லா இருந்ததுனால டக்குன்னு வேகமாக சர்ஜரி பண்ணி காப்பாற்றலான்ட்டு வித் சர்ஜரி பண்ணுறப்ப ஒரு லைவ் பப்பியும் ஒரு டெட் பப்பியும் எடுத்தோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் இயர்லியராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 பப்பியுமே லைவாக எடுத்துருந்துருக்கலாம். இல்லை சிசரின் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா அந்த பப்பியுமே இறந்துருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே டாக் வந்து டெலிவரி டைமை வந்து எப்போயுமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ மேட் பண்ணீங்க, எந்த டேட்டில் குட்டி போடும், அப்பப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குட்டிலாம் லைவாக இருக்கா ஹெல்த்தியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி வந்து கடைசி 2 நாளில் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்கேன் பண்ணி குட்டி இருக்கா, நல்லா இருக்கா, ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் இயர்லியராக வந்திருந்தாங்கன்னா 2 குட்டியுமே காப்பாற்றிருந்துருக்கலாம்.